அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. வடகோடியில் இருக்கக்கூடிய திருப்பிரிதி என்கிற திவ்யதேசம் தொடர்ந்து திரு பத்ரிகாசிரமம், சாலக்கிராமம், நைமிசாரண்யம், சிங்கவேழ்குன்றம் என்ற திவ்யதேசங்களை அனுபவித்துவிட்டு தமிழ்நாட்டின் வடக்கெல்லையாயிருக்கக்கூடிய திருவேங்கட மலைக்கு எழுந்தருளினார். அந்த திருவேங்கட மலையிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானுக்கு 4 பதிகங்களை அருளிச் செய்கின்றார். அதிலே முதல் பதிகத்திலே தம்முடைய நெஞ்சை குறித்து அந்த திருவேங்கடமுடையான் எழுந்தருளிருக்கின்ற திருவேங்கட மலையை சென்று நீ அடைவாயாக என்று தெரிவித்தார். அப்படி தெரிவிக்கின்ற பொழுது பல பல பாசுரங்களிலே அந்த எம்பெருமானை முதலிலே கிருஷ்ணனாகவே கண்ணனாகவே அனுபவித்துவிட்டு தொடர்ந்து எம்பெருமானுடைய மற்ற அவதாரங்களையும் அனுபவித்தார். அதற்கு மேலே அவன் எம்பெருமான் எண்டிசைகளும் ஏழுலகமும் வாங்கி பொன் வயிற்றில் பெய்து என்று கீழே கடைசியாக தெரிவித்த பாசுரத்திலே 6வது பாசுரத்திலே என்ன தெரிவித்தார்? உலகங்களை எல்லாம் பிரளய காலத்திலே தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தான் என்று அதை தெரிவித்தார். அடுத்தபடியாக 7வது பாசுரத்திலே அந்த சிருஷ்டி, 6வது பாசுரத்திலே பிரளயம் சொல்லப்பட்டது என்றால் 7வது பாசுரத்திலே அந்த பிரளயத்திற்கு அடுத்தபடியாக ஏற்படக்கூடிய படைப்பு, அந்த சிருஷ்டியானது சொல்லப்படுகிறது. அப்பொழுது எல்லா தத்துவங்களுமாய் பகவானே ஆகிறான் அல்லவா? பகுஸ்யாம் பிரஜா ஏயேதி சதபோதப்யதா என்று வேதம் சொன்னபடி அந்த பல வஸ்துக்களாக எம்பெருமானே ஆனான் என்று அந்த அர்த்தத்தை தெரிவிக்கின்றார். வாருநீரெரிகாத்தினோடு ஆகாசமும் இவையாயினான் பேருமாயிரம் பேசனின்னா பிறப்பிலி பெருகுமிடம் ஆறும் வாழ்வனி நீர் விரும்பிடை சோறு மாமுகில் தோய்தர சேரும் வார் பொழில் சோழ் எழில் திருவேங்கடமல நெஞ்சமே. எம்பெருமான் பாருநீர் ஆகாசமுமாகி எரி காத்தினோடு, பார் நீர் எரி காத்து ஆகாசம் என்று பூதங்கள் 5 அல்லவா, அந்த 5 பூதங்களையும் தெரிவித்து விட்டார். இப்படி ஆகாசமும் இவை ஆயினான் என்று பஞ்சபூதங்களாகவும் எம்பெருமானேதான் ஆனான் என்றால் அந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் சூக்ஷ்ம ரூபத்தை அடைந்து எம்பெருமானுடைய திருமேனியிலே அப்படி சொருகி கிடந்தன. அந்த படைப்பு காலத்திலே அவர்களை எல்லாம் வெளியிலே விட்டு அதுகளுக்கெல்லாம் ஒரு ஸ்தூல ரூபத்தை அளித்து அதற்குத்தான் அந்தர்யாமியாகவும் இருந்து அவர்களையெல்லாம் நிலை நிறுத்தினான் அல்லவா. அதைத்தான் எம்பெருமானே இப்படிப்பட்ட பூதங்களாக ஆனான் என்று அப்படி காட்டுகிறார். ஆஹா, இப்படிப்பட்ட எம்பெருமான் ஆகாசமும் வெளியாயினான். அவன் யார் என்றால் பேருமாயிரம் உடைய நம்பி என்று, பேரும் 1000 என்று அவனுக்கு என்று எண்ணிக்கையில் அடங்காத திருநாமங்கள். 1000 திருநாமம் என்னால் 1000 மட்டும்தான் என்று கொள்ள வேண்டாம், ஆயிரக்கணக்கான என்று பொருள் கொள்ளலாம். அல்லது பேருமாயிரம் பேச நின்ற பிறப்பிலி, பேருமாயிரம் பேச நின்றாய் என்னால் அப்படி சகஸ்ர நாமத்தாலே துதிக்கப்படுகின்ற எம்பெருமான் என்று அவனுடைய விஷ்ணு சகஸ்ர நாமம் அது எத்தனை இடங்களிலே ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே தெரிவிக்கப்படுகிறது. அப்படி 1000 பேர்களாலே பேச நின்றவன் என்றார். ஆனால் இப்படி ஆகாசமாக ஆனான், அவனே பூமியாக ஆனான், அவனே ஜலமாக ஆனான் என்று சொன்னால் அப்பொழுது எம்பெருமானுக்கு பிறப்பு என்கிறது உண்டோ என்று நமக்கு ஐயமிடும் அல்லவா. உடனே என்ன தெரிவிக்கிறார்? அவன் பிறப்பிலி பெருகுமிடம், அவனுக்கு பிறவி என்பது கிடையாது. ஆனால் இப்படி தத்துவங்களாக ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்னால் அதெல்லாம் எம்பெருமானுடைய சரீரமாகிற தத்துவங்களுக்கு ஏற்பட்ட மாறுதல்களே தவிர எம்பெருமான் என்கிறவன் அவன் பிறப்பிலி அஜாயமானஹா, ஒருபோதும் பிறப்பதில்லை. ஆனாலும் பகுதா விஜாயத்தே, தன்னுடைய அடியவர்களுக்காக தான் பிறக்கிறான் என்றெல்லாம் வேதமும் சொல்லுகிறது. அதைத்தான் இந்த இடத்திலே பேருமாயிரம் பேச நின்ற பிறப்பிலி பெருகுமிடம். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் எழுந்தொழிருக்கிற இடம் அது எப்படிப்பட்ட இடம் என்னால் மிகவும் குளிர்ந்த இடம். நம்முடைய தாபங்களை எல்லாம்
ஆற்றுமிடம் என்று அதை சொல்லுகின்றார். அது சேரும், அதாவது அது எப்படி இருக்கிறது? காரும் வார்பனி நீள் விசும்புடை சோரமாமுகில் தோய்தரா என்று நீள் விசும்பு ஆகாசத்திலிருந்து அந்த தீர்த்தங்களானவை, அந்த பனித்துளிகளானவை மேகத்திலே போய் விழுகின்றனவாம். அந்த மேகங்கள் திருவேங்கட மலையிலே போய் சென்று சேருகின்றனவாம். காரும் வார்பனி நீள் விசும்பிடை, அந்த பனியானது விசும்பிடை சோர, அது விசும்பிலே பொழிய அது நேரே எங்கே போய் சேருகிறது என்னால் மேகங்களிலே போய் சேருகிறதாம். அது அத்தனையும் அந்த மேகங்கள் என்ன ஆகிறது என்றால் அது அப்படியே திருவேங்கட மலையிலே இன்றைக்கும் நாம் செல்லுகிற காலத்திலே சில சமயம் நம்மையே மேகங்கள் கடந்து செல்வது போலே நமக்கு தோன்றும். அப்படி மேகங்கள் கீழே வந்து படியக்கூடிய அளவிலே அந்த மலையானது அவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்கிறதை, அப்படி மாமுகில் தோய்த்தர, அப்படி தவழ்ந்து செல்லும்படியாக இருக்கக்கூடிய அந்த சேரும் வார் பொழில் சூழ் என்று மிகவும் பரிமளமிக்க பொழில்களாலே சூழப்பட்ட எழில் திருவேங்கடம். இந்த பாசுரத்திலே தான் மிகவும் அழகான திருவேங்கடம் என்கின்றார். அந்த மேகங்கள் உறவுகின்றன, அங்கே சோலைகள் எல்லாம் இருக்கின்றன, எவ்வளவு அழகு என்று அந்த எழில் திருவேங்கடமடை நெஞ்சமே என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 8வது பாசுரம், அதிலேயும் இந்த பஞ்சபூதங்களாக எம்பெருமான் ஆனான் என்பதையே தெரிவிக்கிறார். அதை வேறு விதமாக தெரிவிக்கிறார். அம்பரமணல் கால் நிலம் அலமாகி நின்னமரர்கோன் வம்புலா மலர் மேல் மலிமடமங்கதன் கொழுனவன் கும்பினவிழமடக்குரமாத நீலிதனந்தொழும் செம்புனமவை காவல்கொள் திருவேங்கடமட நெஞ்சமே. எம்பெருமான் ஆகி நிற்கிறவன் அவன்தான் என்று சொன்னார். இதை வேண்டுமானால் இப்படி கொள்ளலாம். கீழே சொன்னது பாருநீர் எரிகாத்தினோடு என்கிறது, அது சமஷ்டி சிருஷ்டியிலே படைக்கப்பட்ட பஞ்சபூதங்கள் என்றும், அதற்கு பிறகு உலகை படைப்பதற்காக பஞ்சீகரணம் செய்தான், அதனாலே ஏற்பட்ட பஞ்சபூதங்கள் எண்ணி இதை இப்படி நான் கொள்ளலாம். அப்படிப்பட்ட சலமாகி நின்ற அமரர்கோன் அவன் எப்படி இருக்கிறான் என்றால் அந்த பெரிய பிராட்டியாருக்கு மணவாளன் என்று பிராட்டியோடு கூடியிருக்கிற நிலையையும் சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த உலகத்தை எல்லாம் படைக்கிற பொழுது அவன் எப்படி படைக்கிறான் என்றால் அந்த பிராட்டியினுடைய திருவுள்ள உகப்புக்காகத்தான் அவன் உலகை படைக்கிறான் என்று இது சாஸ்திரங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆழ்வாரும் தெரிவித்திருக்கிறார் தம்முடைய பாசுரங்களிலே. ஆஹா, அந்த வம்புலா மலர் மேல் மலி மங்கை என்றால் வம்பு உலா மலர் என்னால் நல்ல வாசனை வீசுகின்றார் அந்த புஷ்பமாம். அந்த புஷ்பத்தின் மேலே எழுந்தருளிருக்கிறாளாம் பெரிய பிராட்டியார். ஆஹா, வம்புலா மலர் மேல் மலி மடமங்கை, அந்த மடமங்கையான பெரிய பிராட்டியார், அவளுக்கு இவன் கொழுனன் என்று தெரிவிக்கின்றார். ஆஹா, இப்படி பிராட்டியோடு என்றைக்கும் கூடியிருந்து உலகத்தை படைக்கின்றபடியினாலே கருணையோட உலகத்தை எல்லாம் படைக்கின்றான் என்று அது புரூபங்கா பிரமாணம் ஸ்திரதிர ரச்சனா தாரதம்யே முராரேகே என்றெல்லாம் ஸ்தோத்திரங்களிலே ஆச்சாரியர்களும் காட்டியிருக்கிறார்கள். ஆகையினாலே அப்படி அந்த அவளுக்காக படைக்கிறானே அதையும் சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே என்று கொள்ளலாம். அப்படிப்பட்ட திருவேங்கட மலை, அதிலே ஒரு இயற்கை காட்சி, அதை வர்ணிக்கிறார் பின்னடிகளாலே. என்ன என்றால் கொம்பினன்ன மடக்குரமாதர் என்றால் கொம்பினன்ன இடை என்றால் மிகவும் மெல்லிய வஞ்சி கொம்பு போலே மெல்லிய இடைகளை உடையவர்களான மடக்குரமாதர் என்னால் மிகவும் மடப்பத்தை உடையவர்களான குறப்பெண் அதாவது அந்த குறப்பெண்கள், அந்த வேட ஜாத்தியைச் சேர்ந்தவர்கள் அல்லது குறவர் ஜாத்தியைச் சேர்ந்தவர்கள், அப்படிப்பட்ட பெண்கள் அவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள்? ஒரு பெரிய பரணை அமைத்துக் கொண்டு அந்த பரணிலே இருந்து கொண்டு செம்புனமவை காவல் கொள் என்று நீளிதனம், நீளிதனம் என்னால் நீண்டதான இதனம் என்கிறது அந்த பரணை குறிக்கின்றதாம். ஆஹா, அந்த பரன் மேலே ஏறி நின்று வயல்களை காப்பார்களாம். இரவிலே துட்ட பிராணிகள் எதுவும் வந்து வயலை மேய்ந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த பெண்கள் எல்லாம், அந்த மலைப்பகுதியிலே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஒரு பரன் மேலே ஏறி நின்று இரவெல்லாம் புனம் காக்கிறார்களாம், வயல்வெளியை காக்கிறார்களாம். அந்த காட்சியே வர்ணிக்கிறார் இந்த இடத்திலே. கொம்பினன்ன இடை மடக்குற மாதர் அவர்களெல்லாம் நீள் இதனந்தோறும் ஒவ்வொரு பரன் மேலேயும் இருந்து கொண்டு செம்புனமவை காவல்கொள் என்று இந்த உலகத்தை எல்லாம், அதாவது இந்த வயல்களை எல்லாம் அவர்கள் காவல் காக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருவேங்கட மலை என்று தெரிவித்தார். இதிலே நாம் சுவாபதேசமாக இப்படியும் பொருள் கொள்ளலாம். இங்கே வம்புலா மலர் மேல் மலி மடமங்கை என்று பெரிய பிராட்டியாரை சொன்னார். அந்த பெரிய பிராட்டியார்
எங்கே எழுந்தருளி இருக்கிறார் என்னால் அந்த எம்பெருமானுடைய அந்த திருமார்பிலே அகலகில்லேன் இறையும் என்று அவள் எழுந்தருளி இருக்கிறாள். அங்கே அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே அவள் எழுந்தருளி இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், அடியவர்கள் எல்லாரையும் காக்க வேண்டும், யாருக்கும் எந்த துன்பமும் வாராமல் தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அவள் அப்படி புரகாரம் செய்வதற்காக அங்கேயே எழுந்தருளி இருக்கிறாள். அது எப்படி இருக்கிறது என்றால், அந்த திருவேங்கடமலையிலே அந்த குடப்பெண்கள் எல்லாம் அப்படி பரன் மேலே ஏறி நின்று வயலை காப்பது போலே இங்கே பெரிய பிராட்டியார் திருவேங்கடமுடையானுடைய திருமார்பிலே ஏறி நின்று இந்த உலகத்தை எல்லாம் காக்கிறாள் என்று நாம் கொள்ளும்படியாக அந்த முன்னடிக்கும் பின்னடிக்கும் சேர்த்து நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே மடக்குரமாதர் இதனத்திலே இருந்து கொண்டு செம்புனத்தை காவல் கொள்ளுவது என்பது பெரிய பிராட்டியார் திருவேங்கடமுடையானுடைய திருமார்பிலே இருந்து நம்மையெல்லாம் காப்பதையே குறிக்கிறது என்று கூட நாம் கொள்ளும்படியாக இந்த பாசுரம் மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட திருமங்கையாழ்வாருடைய திருவேங்கட அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.